உங்க கனவை சொல்லுங்க என்னும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பாடியநல்லூரில் தொடங்கி வைக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கிறார்கள். உங்க கனவு சொல்லுங்க என்னும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பாடியநல்லூரில் தற்போது தொடங்கி வைக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை மக்கள் தேவைகளுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அடுத்த கட்டமாக மக்களுக்கான பல்வேறு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் புதிய திட்டத்தை அறிவிப்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பேராக உங்க கனவை சொல்லுங்க என்னும் புதிய திட்டம் அந்த பெயர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பாடியநல்லூரில் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைக்கோடி மக்கள் வரையும் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு சமூக நல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. மேலும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த மக்களின் தேவைகளுக்கான பட்டா மாறுதல், சாதி சான்றிதழ், வருவாய்த்துறை சான்றிதழ், மின் இணைப்பு உட்பட பல்வேறு தேவைகளுக்கான திட்டங்களையும் முகாம்கள் மூலமாக தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான விடியல் தினம், நான் முதல்வர் திட்டம், முதியோர்களுக்கான உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் என தொடர்ந்து வீட்டினுடைய ஒவ்வொருவர்களுக்கான தேவைகளை கவனத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் 5 ஆண்டுகள் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்களில் பயனிழந்த பயனாளிகளின் தீர்வுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்துவதோடு திட்டங்களுடைய தற்போது செயல்பாடு நிலை குறித்தும் பொதுமக்களுடைய கருத்தினை அறியக்கூடிய வகையில் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மக்களுடைய எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளையும் கண்டறிந்து அவர்களுடைய வசிப்பிடங்களுக்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது அந்த திட்டம் தொடங்க இருக்கிறது. அந்த திட்டத்தை தொடங்கி வைக்குவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக காணொலி காட்சியின் மூலமாகவும் கூட பல்வேறு இடங்களில் இருந்து அரசினுடைய பல்வேறு திட்டங்களில் பயனடைந்த பொதுமக்களும் மேலும் தங்களுடைய கனவை சொல்லக்கூடிய வகையிலும் கூட கோரிக்கைகளையும் முன்வைக்க இருக்கிறார்கள். மேடையில் வந்து இந்த திட்டத்தை பொறுத்தவரை உங்க கனவு சொல்லு திட்டத்தின் கீழ் சுமார் 1,91,00,000 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதியில் வசிக்கக்கூடிய குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்கள் மற்றும் கனவுகளை மேம்படுத்துவதற்காக 50,000 தன்னார்வலர்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளவர்கள் இருக்கிறது. உறுப்பினர்கள் தன்னார்வலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய உரிய பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய கருத்துக்கள் அனைத்தும் பொதுமக்களுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே மின் ஆளுமை முகமை மூலமாக தனியான ஒரு செயலி உருவாக்கப்பட்டு அதில் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கின்றன. குறிப்பாக அனைத்து ஊரகம் நகர்ப்புற பகுதிகளில் இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் விழிப்புணர்வு பணிகளும் கூட ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தன்னார்வலர்கள் குடும்பத்தினுடைய தகவல்கள் அனைத்தையும் சேகரித்து குறிப்பாக விண்ணப்ப படிவம் வழங்கப்படுகின்றன. அந்த விண்ணப்ப படிவத்தில் குடும்பத்துடைய தலைவர் உறுப்பினர்கள் வழங்குவார்கள். அந்த விண்ணப்பத்தில் இணைக்கப்பட்டுள்ள அரசு திட்டங்களுடைய பெயர் பட்டியல் விவரங்களும் அவர்களுக்கு அளிக்கப்படும். மேலும் பூர்த்தி செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் அனைத்துமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதற்கும் அவர்களுக்கு தனித்துவமான எண்ணுடன் கூடிய ஒரு கனவு அட்டையும் வழங்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மேடையிலே கூட அந்த கனவு திட்டத்திற்கான அட்டையும் நேரடியாக வழங்க இருக்கிறார். இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படுவதற்காக www.uksdngovernment.in என்ற இணையதளத்தின் மூலமாக கனவு கோரிக்கை நிலை குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் மக்களுடைய கனவுகளை ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று சேகரிக்கக்கூடிய வகையில் தான் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பாடியநல்லூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கான அட்டையையும் தற்போது வழங்க இருக்கிறார். இதில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்தும் அந்தந்த மாவட்டங்களில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்று முதலமைச்சரிடம் கலந்துரையாடவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.